பெரம்பலூரில் இந்திய ராணுவத்திற்கு ஆள் சேர்க்கும் முகாம் இன்று தொடங்கியது. இந்த முகாமிற்கு 15 மாவட்டங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் பங்கேற்றனர். தொழில்நுட்ப பிரிவு மற்றும் சிப்பாய் பிரிவு உள்ளிட்ட பிரிவுகளுக்கு நடத்தப்படும் இந்த ஆட்தேர்வு முகாம் வரும் 24ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள மருதூர் கிராமத்தைச் சேர்ந்த மோகன் என்ற வாலிபர் அங்குள்ள வெல்டிங் பட்டறையில் வேலை செய்து வந்தார். இந்த நிலையில் மர்மமான முறையில் அவர் இறந்து கிடந்தார். விசாரணை நடத்திய போலீசார் தலைமறைவான அவரது 4 நண்பர்கள் மோகனுக்கு மது வாங்கி கொடுத்து அடித்து கொண்டிருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் உள்ள புகழேந்தி தெருவைச் சேர்ந்த சுரேஷ்குமார் என்பவருக்கும் இவரது மனைவி புவனேஸ்வரி என்பவருக்கும் இடையே குடும்ப தகராறு இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் சுரேஷ் தனது மனைவியின் கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு தானும் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். அவருக்கு தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தாலுகாவில் உள்ள மண்டல கோட்டையில் சுமார் 100 ஆண்டுகள் பழமையான பிருந்தாவனநாத பெருமாள் கோயில் உள்ளது. இந்த கோயிலின் கதவை உடைத்து நுழைந்த மர்ம நபர்கள் ஒலிபெருக்கி சாதனங்களை மட்டும் திருடி கொண்டு தப்பியதால் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சாமி சிலைகள் தப்பின. புதுச்சேரி அடுத்த துத்திப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த சங்கர் என்பவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த பாக்கியராஜ் என்பவருக்கும் இடையே முன்பகை இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் சங்கர் வீட்டுக்கு சென்ற பாக்கியராஜ் உள்ளிட்ட 30 பேர் சங்கரை சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்த சண்டையில் சங்கர் மற்றும் அவரது மகன் உள்ளிட்ட 4 பேர் படுகாயம் அடைந்தனர். இதுகுறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர்.